அனைவருக்கும் வணக்கம். இது என்எம் அகாடமி. என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா கூட்டல், அதாவது அடிஷன். இது சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கோம், எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து பார்த்துட்ருக்கோம். இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சம்மாக இருந்தாலும் சரி, ரொம்ப எளிமையாக எப்படி கூட்டுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் இன்றைக்கி டாபிக். இது என்ன, இது ஒரு ஸ்பெஷலாக இல்லை இது இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு இம்பார்ட்டன்ட் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர்ஸ் ஓடிட்டுருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் லீவ் விட்டுருப்பாங்க. சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, இன்னும் பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது, அதுக்கு ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கோம். அவங்களுக்கும் சரி, இது ஷார்ட்கட் தான் நம்ம சொல்ல போகிறோம். இந்த ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணால் அவங்க சம்மை ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப குறுகிய டயத்துலையும் அவங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ டாபிக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். ஜஸ்ட் 4 4 4 7 5 4 2 3 6 2 9 6 8 1 7 4. இப்போது இதில் எத்தனை ரோஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 ரோஸ் இருக்குது, 4 காலம்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம நார்மலாக ஒரு ஆட் பண்ணுறதோட கொஞ்சம் எளிமையாக அப்படி ஆட் பண்ணுறதுங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் தான், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக ஆட் பண்ணுறதுன்னா 4 6 10 10 3 13 13 7 20 20க்கு 0, 20க்கு இங்கே 2 போட்டுருவோம், இங்கே 0 போடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நம்ம ஆட் பண்ணுவோம். 2 4 6 6 2 8 8 8 9 17 17 7 24க்கு 4 பாக்கி 2. இப்போ என்ன பண்ணுவோம், 2 4 கூட்டுவோம். 6 6 4 10 10 2 12 13க்கு 3 பேலன்ஸ் 1 4 1 5 5 5 10 16 16 20 24 இப்படி போடுவோம் இல்லையா. இதை சும்மா கொஞ்சம் சின்னதாக மாற்ற போகிறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாக புதுசாக ஒன்றும் இல்லை, சும்மா சிம்பிளாக சில விஷயங்கள் மாற்ற போகிறோம், அவ்வளோதான். கிட்டத்தட்ட சேம் தான். இதை எப்படி மாற்றுறோம், இல்லை வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் டெக்னிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத இங்கே இப்போ பார்ப்போம். அதே நம்பர்ஸ் தான். சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ இதில் என்ன பண்ணோம், 4 6 10 13 20 ஒரு மொத்தமாக போட்டோம் இல்லையா. இது மொத்தமாக இல்லாமல் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு மேலே வந்துச்சுன்னா பக்கத்தில் எந்த இடத்துல 10க்கு மேலே வருதோ அந்த இடத்துல ஒரு 1 ஒரு டாட்டோ இல்லை ஒரு டிக்கோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கோங்க. நான் இங்கே யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு 1 போட போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா. அதாவது என்னென்னா 10க்கு மேலே போச்சுன்னா சிங்கிள் டிஜிட் இருக்கு இல்லையா, இந்த சிங்கிள் டிஜிட்டை நம்ம கூட்டுற அந்த காலத்தில் ஆட் பண்ணிக்க வேண்டியது. சரிங்களா. இந்த 10th டிஜிட்டை அடுத்த காலத்துக்கு கொண்டு போயிட வேண்டியது. இவ்வளோதான் விஷயம். நம்ம ஆல்ரெடி செய்கிறது தான். இந்த செய்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கோ இல்லை அதிகமான நம்பர்ஸ் போக போக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமிங் இருக்கிறதுக்கோ சிலது ஃப்ளூயண்ட் வராமல் இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10க்குள்ளே நம்ம ஆட் பண்ணுறது ஈஸியாக ஆட் பண்ணலாம். இல்லை 15 20 இதுக்குள்ளே ஆட் பண்ணுறது நம்மளால் ஈஸியாக கண்டிப்பாக எல்லாரோடையும் ஆட் பண்ண முடியும். அப்போ இந்த சிம்பிளாக நமக்கு தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு நம்ம பெரிய பெரிய சம்ஸை ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணுறது தான் நம்ம விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் டெக்னிக்ங்கிறது இது மட்டும்தான். இந்த அடிஷனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தை தான் நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். என்னென்னா பெரிய நம்பர்ஸ் வர்றப்போ நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிறத தடுத்துட்டு நமக்கு தெரிஞ்ச இந்த 10க்குள்ளே இருக்க நம்பர்ஸை ஆட் பண்ணுறது ஈஸிங்கிறதுனால அந்த 10க்குள்ளே நம்ம மீண்டும் அந்த 10க்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். 10க்கு மேலே வந்துச்சுன்னா அந்த 1 பக்கத்தில் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல 1 போட போகிறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. அதை இங்கே பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 6 கூட்டினா 10,
ஒன்று போட்டாச்சு 0 தான். அந்த 0 கூட 3 ஆட் பண்ணுறோம். அப்போ 3. ஓகேங்களா? நம்ம நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடத்துல வந்து என்ன வந்துடுதுன்னா 10ன்னு வந்துடுது. சரிங்களா? இந்த 10க்கு இந்த 10th டிஜிட்டை வந்து இங்கே 1ன்னு போட்டாச்சு. இந்த 0 அதாவது ஒற்றை இலக்கத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 0 கூட இந்த 3 ஆட் பண்ணுறோம். சரிங்களா? இந்த ஒற்றை இலக்கத்தை கூட 3 ஆட் பண்ணுறப்போ 0 இங்கே இருக்குது ஒற்றை இலக்கம். 0வும் 3 3 கூட 7 கூட்டினா 10. சரிங்களா? இங்கே ஒரு 1 போட்டாச்சு. ஆக 4யும் 6யும் கூட்டினோம்னா 10. இங்கே ஒரு 1 போட்டாச்சு. அதில் 0 இருக்கா? இந்த 0 கூட 3 ஆட் பண்ணுறோம். அப்போ 3 7யும் ஆட் பண்ணால் 10. அப்போது இந்த 3 7யும் ஆட் பண்ணுறப்போ 10 வருதா? இங்கே 1 போட்டாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது? அந்த 0வை இங்கே போட்டுருவோம். ஒற்றை இலக்கத்தில் உள்ள 0 போட்டாச்சு. ஆக இந்த 2 தான். இந்த 2 எங்கே 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இந்த 1 2. ஓகேவா? இப்போ என்னாச்சுன்னா 6 4 10. அப்போ 0 கூட 3 கூட்டுறது ஈஸி. அப்போ 3. இந்த 3 கூட 7 கூட்டுறது ரொம்ப ஈஸி. ஸோ 10. 10க்கு 1 போட்டாச்சு. அந்த ஃபைனலாக இருக்க ஒற்றை இலக்கம் 0. அடுத்தது இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த 1 2 கூட்டிக்கிட்டோமா? இந்த வழக்கமாக இருந்தது தான். 2 4 6. 1 2 1 1 2. இந்த 4 கூட்டுறோம். 2 கூட 4 கூட்டினா 6. 6 2 8. 8 9 17. 17 இப்படி இல்லாமல் இங்கே என்ன பண்ணுறோம்? 1 1 2 2 கூட 4 கூட்டுறப்ப 6. 6 கூட 2 கூட்டுறப்ப 8. 8 கூட 9 கூட்டுறப்ப 17. இந்த 1 அங்கே போட்டுடுறோம். சரிங்களா? அப்போது 17ல் 1 போட்டாச்சு. பேலன்ஸு 7 இருக்கா? அந்த 7யும் 7யும் கூட்டுறோம் 14. 14க்கு இந்த 1 இங்கே போட்டாச்சு. வெறும் 4 மட்டும் எழுதுறோம். சரிங்களா? இங்கே என்ன பண்ணோம்? 24க்கு 4 பாக்கி 2ன்னு போட்டோம். அந்த 24 இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி 1 1 போட்டாச்சு. இந்த 4 அப்படியே இருக்குது. ஓகேவா?